என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. காக்கியை கனவாக கொண்டு தமிழ்நாடு காவலர் தேர்வு 2025 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கா அனைத்து மாணவருக்கும் தங்கமுத்து IPS அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள்ப்பா. இந்த 2025 காவலர் தேர்வு கண்டிப்பா உங்களுக்கானது. நீங்க இந்த எக்ஸாம்ல எந்த மாதிரி படிக்கணும், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணணும், எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும் போதுமா சார், நைட்டு காலையில 5 o'clock நைட் 10 o'clock வரை ஃபுல்லா நான் படிச்சுட்டே இருந்தா போதுமா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்ல. எந்த மாதிரி ஒரு எக்ஸாம் நம்ம கிராக் பண்ணணும் அப்படிங்கிறதா ஃபுல் அண்ட் ஃபுல் தேவை. அந்த கிராக் கோர்ஸ் தான் ஃபுல்லாவே கிராஷ் கோர்ஸ் ஃபுல்லாவே போட்டுருக்காங்க. எந்த மாதிரி இப்போ தங்கமுத்து IPS அகாடமியில புதிய வகுப்புகள் ஆரம்பிக்கிறாங்க. TNUSRB போலீஸ் 2025 தேர்வுக்கான புதிய வகுப்புகள் ஆரம்பிக்காங்க. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கிளாஸஸ் எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். மார்னிங் 9 o'clock கிளாஸ் டைமிங் ஸ்டார்ட் ஆகும்பா. மார்னிங் 9 o'clock 10 o'clock 1 hour டெய்லி ஓரல் டெஸ்ட். ஓரல் டெஸ்ட்னா வேற எதுவுமே இல்லை, இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத மொதல் நாளே என்ன பண்ணுவாங்க, குரூப்ல அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க. டெய்லி டே ஷீட்டா இருக்கலாம், அந்த ஆசிட் பேஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரி டெய்லி ஒரு டாபிக் எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, குரூப்ல ஷேர் பண்ணிடுவாங்க. அதை நீங்க படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதுல இருந்து அந்த 1 hour டெஸ்ட் போர்ஷன் வைப்பாங்க. டெஸ்ட் ஃபுல்லாவே இருக்கும் ஓரல் டெஸ்ட். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பொது அறிவுக்கான வகுப்புகள் மார்னிங் 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் பொது அறிவுக்கான வகுப்புகள். ஜிகே போர்ஷன்ஸ் இருக்குல்ல, சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி போர்ஷன்ஸ்ல 3 hours கிளாஸ் போகும். அடுத்து 1 hour கேப் பிரேக், உங்க லஞ்ச் பிரேக் இருக்கு 1 to 2 o'clock. அந்த லஞ்ச் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு 2 o'clock 4:30 வரைக்கும் சைக்காலஜி கிளாஸஸ் இருக்கும். சைக்காலஜி அப்படின்னா உளவியல் பகுதியில உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அந்த உளவியல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான போர்ஷன். அதனால டெய்லியுமே அந்த கிளாஸஸ் இருக்கும். எதுக்காக உளவியல் இம்பார்ட்டன் அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் 20 marks. சயின்ஸ் சோசியலை பொறுத்தளவு உங்களுக்கு எது படிச்சோம் அப்படின்னா எல்லாருக்குமே கஷ்டம் அப்படின்னு நமக்கு கஷ்டம் தான். ஆனா சைக்காலஜியை பொறுத்த எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இங்க சொல்ற இன்ஸ்டியூட்ல சொல்றதை மட்டும் நீங்க பார்த்தா போதும். அதுக்கப்புறம் 4:30 இருந்து 5 o'clock வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வு. தமிழ் தகுதி தேர்வு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குல்ல, அதுக்காக இருக்கும். அடுத்து 5 o'clock 7 o'clock வரைக்கும் முதன்மை தேர்வு. முதன்மை தேர்வு மெயின் எக்ஸாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மெயின் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 7 o'clock 10 o'clock வரைக்கும் ரிவிஷன் டைம். இன்னைக்கு என்ன படிச்சீங்களோ அது நீங்க ரிவிஷன் பண்ணணும். அடுத்து அகைன் 10 o'clock 11:30 வரைக்கும் பொது அறிவுக்கான கேள்வி என்ற விளக்கம். ஒரு 100 கொஸ்டின் ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. அதுல சார் 100 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஆன்சர்ஸும் ரெடி பண்ணிட்டு அதுதான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு குரூப்ல போஸ்ட் பண்ணிடுவாங்க. இதான்ப்பா ரெகுலரா போகும். இந்த 80 days-யும் நீங்க எஃபெக்டிவா இந்த ஆர்டர்ல நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா போதும். நிறைய பேர் படிச்சிருப்போம், இல்லாட்டா நியூவா ஸ்டார்ட் பண்ணாலும் இங்க என்ன ஆர்டர் சொல்றாங்களோ நீங்க அதை ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில், இந்த மாதிரி கோர்சஸ் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 7358262743 9363324765 9626699743 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த மாதிரி கிளாஸஸ் போகும், என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தருவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைலுமே கோர்ஸ் டீடைல் தருவாங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணா போதும்பா. கண்டிப்பா அதோட யூனிஃபார்ம் போறது உறுதிப்பா. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம டாபிக் பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்பர் சீரீஸ்ல ஆல்ரெடி ஏபி பார்த்தோம்ல, இன்னைக்கு இது பார்த்தோம். நம்ம ஆல்ரெடி கிவன் சீரீஸ் பார்த்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடர். சரிங்களா, கூட்டுத்தொடர் ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் இன்ட்ரோடக்ஷனே இருக்கும். சரிங்களா, நான் ஏன் இந்த இன்ட்ரடக்ஷன் இவ்வளோ தூரம் கொடுக்குறேன் அப்படிங்கிறது நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் கூட்டுத்தொடரில். ஏன்னா இன்ட்ரடக்ஷன் இல்லாமல் எல்லா டாப்பிக்கையும் பார்க்குறது தான் நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு. ஒரு டாப்பிக்குள்ளே போகிறோம்னா அந்த டாப்பிக்கை பற்றின இன்ட்ரடக்ஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் மைண்டில். ஒரு டாபிக் இப்போ நம்ம ஒரு 3 மணி நேரம் படிக்க போகிறோம்னா அது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் பேஸு. அந்த பேஸை ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா அடுத்த 3 மணி நேரம் கஷ்டமே இல்லாமல் போகும். நீங்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, அந்த பேஸை கவனிக்க மாட்டேங்கிறீங்க. டேரெக்டாக என்ன பண்ணுறீங்க, கொஸ்டின் வந்துருச்சா, கொஸ்டினை சால்வ் பண்ண போவோம். அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும், அந்த கொஸ்டினை மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். பேஸே தெரியாமல் எத்தனை கொஸ்டின் சால்வ் பண்ணுவீங்க. பேஸை கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், கூட்டுத்தொடர். கூட்டுத்தொடர்னா என்ன, ஏபினா என்ன அப்படின்னு தெரியணுமா. ஃபஸ்ட்டு கூட்டுத்தொடரோட ஃபார்மெட். ஃபார்மெட் அப்படின்னா வடிவம். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே தான் சொல்கிறேன், கரெக்டாக கேதர் பண்ணிட்டு வாங்க. வடிவம், ஒரு கூட்டுத்தொடரோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கீவேர்டு இருக்குது, அதாவது ஃபார்முலா மாதிரி. வடிவம் ஃபார்மெட் ஏ + D இப்படி தான் இருக்கும் கூட்டுத்தொடர். A + 2D எக்ஸட்ரா டு A + n - 1 × D. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடர்னு சொல்லுவோம். சரி, இதை இப்படி பார்த்தா சில பேருக்கு புரியாது. அதனால என்ன பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் நம்பரில் N ABCலாம் இருந்தால் விட்டுருவோம். டேட்டா நம்பரில் இருக்கா தேடுவோம். இப்போ இதோட மீனிங் என்ன, இப்போ நான் ஏக்கு பதிலாக இப்போ நான் என்ன பண்ணேன்னு பாருங்கள். ஏக்கு பதிலாக நான் 2 அப்படின்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன். சரிங்களா, டிக்கு பதிலாக அது ஒரு 3ன்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன். சரிங்களா, இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க, உங்களுக்கு கூட்டுத்தொடர் புரியும். இப்போ ஏக்கு பதிலாக 2 எடுக்கிறேன்னா அப்போ என்ன வரும், 2 + 3 2 + 3 5 2 + 6 8. அப்போது 3 3 கூட்டிக்கிட்டே போகிறோம். 2 + 6னா என்ன வருது, 8 வருதா. எஸ் 8.
அடுத்து 11 இப்படியே கூட்டிக்கிட்டே போகிறோம் சரிங்களா. 2லேருந்து 3 3 கூட்டிக்கிட்டே வர்றீங்க சரிங்களா. 11 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 14 17 20 23 26 29 32 இந்த மாதிரி ஒரு நம்பரில் முடிச்சிடுறீங்க சரிங்களா. இதுக்கு பேர் இப்போ கூட்டுத்தொடரா அப்படின்னா ஆமாம், இதுக்கு பேர் தான் கூட்டுத்தொடர். இதை நான் எப்படி கூட்டுத்தொடர் நம்பலாம்? ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் கம்பேரிசன் தெரியணும். ஒரு கூட்டுத்தொடரோட ஃபார்மெட் என்னது? ஏ வந்து 2ன்னு எடுக்கிறீங்க, டி வந்து 3 3 கூடுதுன்னு அர்த்தம், வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா. இப்போ இதை எப்போ காமன் டிஃப்ரென்ஸ்ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம்னா இந்த இடத்துல தான். காமன் டிஃப்ரென்ஸ் தமிழில் பொது வித்தியாசம். இந்த பொது வித்தியாசத்தை வச்சு தான் நம்மளால் நல்லா புரிஞ்சுக்கணும். பொது வித்தியாசம் ஏபியில் வரும். இதுவே ஜிபியில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தை காமன் ரேஷியோ. ஏன் இங்கே சொல்கிறேன்னா கம்பேரிசனில் தப்பு பண்ணக்கூடாது. பொது விகிதம் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு இது ஏபின்னு எடுத்துடக்கூடாது. பொது விகிதம்னா ரேஷியோ, பொது வித்தியாசம்னா டி, பொது விகிதம்னா ஆர். இங்கேயே சொல்லிட்டேன். அடுத்து ஜிபி வரும்போது அங்கே பொது விகிதம்னு சொல்லுவேன். போன கிளாஸில் சொன்னேன்னு சொல்லும்போது ஞாபகம் இருக்கணும் சரிங்களா. சரி, இப்போ டினா என்ன? டிக்கான மீனிங் சில பேருக்கு இன்னும் நல்லா புரியாது. டியை பொறுத்தவரை கழிக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த கொஸ்டின் இருக்கா, இந்த கொஸ்டினை டியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு டிஎன், எழுதுறது அப்படியே நோட்டில் எழுதி வச்சுக்கோங்கம்மா, TN-1. இதுதான் பொது வித்தியாசத்துக்கு காமனான ஃபார்முலா சரிங்களா. இந்த ஃபார்முலாவை மாற்றி எழுதும்போது இப்போ நமக்கு 1ன்னா என்ன பண்ணலாம்? இங்கே டி டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு, இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணலாம்னா T2 - T1, இல்லை T3 - T2, இல்லையா T4 - T3. ரெண்டாவது டேர்ம்லேருந்து முதல் டேர்மை கழிக்கலாம், மூணாவது டேர்ம்லேருந்து ரெண்டாவது டேர்மை கழிக்கலாம், பின்னாடி வர்றதுலேருந்து முதல் கழிக்கணும். இப்போ இது என்னன்னா இங்கே பார்த்தா புரியும் பாருங்க. 11ல் 8 கழிச்சா எவ்வளோ? இப்போ இதுதான் எனக்கு T1 புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது T2, இது T3, இது T4. இப்போ பாருங்கள் டி புரியும் உங்களுக்கு என்னென்னு. T2 - T1 5ல் 2 கழிச்சா எவ்வளோ? 3. T3 - T2 8ல் 5 கழிச்சா எவ்வளோ? அப்போவும் 3. 11ல் 8 கழிச்சா எவ்வளோ? அப்போவும் 3. அதுதான் டி, வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு பேர் பொது வித்தியாசம் சரிங்களா. இந்த பொது வித்தியாசம் வந்து எப்படி வருது? எல்லாமே ஈக்குவலாக வருதா? இப்படி வந்தால் இதுக்கு பேர் ஏபி. பொது வித்தியாசம் சமமாக வந்தால் அதை நம்ம என்ன சொல்லலாம்? ஏபின்னு சொல்லலாம். ஒன்றுமே இல்லை, ஃபார்மெட் மட்டும் பார்த்துருக்கோம். இப்படி ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா இது ஏபி அப்படின்னு சொல்ல தெரியுமா? இப்போனா கண்டிப்பாக சொல்ல தெரியணும். ஏன்னா கழிச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியும், அதுக்கான ஃபார்முலாவும் இப்போ நமக்கு தெரியும் சரிங்களா. இப்போ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஃபார்மெட், வடிவம். இதில் டவுட் இருக்கக்கூடாது. வடிவம்னா என்ன? இந்த வடிவத்தில் கொடுத்தாங்கன்னா இதை நம்ம ஏபின்னு கண்டுபிடிக்க தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவீங்க இப்போ சரிங்களா. ஓகே, இதுக்கப்புறம் ஃபார்முலா சரிங்களா. இதில் என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், அதுக்கான டேர்ம்ஸ் என்ன, கொஸ்டின்ஸ் எல்லாமே மாற்றிருக்கேம்மா. இதுக்கு முன்னாடி நீங்கள் பழைய கிளாஸில் வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கூட ஃபார்மெட் பார்த்துட்டோம்ல, ஃபார்முலா வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கொஸ்டின் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஏன்னா அந்த வீடியோஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம பழைய சேனலில். இதில் எல்லாமே ஸ்கூல் புக் கொஸ்டினை உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஒரு ஸ்கூல் புக் கொஸ்டின், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படி தான் கொண்டு வரேன். சால்வ் பண்ணும்போதே மிச்சத்தை நம்ம கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபார்முலாவில் வரிசையாக நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்முலா டி தான், காமன் டிஃபரன்ஸ். T ஈக்குவல் டு T2 - T1 சிம்பிளாக எடுக்கலாமா? மீனிங் உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்து TN ஈக்குவல் டு A ப்ளஸ், தெளிவாக எழுதிக்கோங்க, N-1 × D. ஓகேங்களா. சில பிளேஸில் டிஎன்னுக்கு பதிலாக எல்லுன்னு போடுவாங்க. அதை நம்ம சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிளியராக புரியும். இதுக்கெல்லாம் மீனிங் நான் இப்போ எழுதுறமா இருங்க. எல்லும் இதுதான், இந்த டிஎன்ன்றது எல் ரெண்டுமே சேம் சரிங்களா. ஓகே, இதிலிருந்து ஒரு வேளை என் வேல்யூ கேட்டாங்கன்னா எல் மைனஸ் ஏ, இந்த ஏவை இங்கே கொண்டு வரணும். எல் இருக்கா, மைனஸ் ஏ, இந்த டி இங்கே கீழே வந்துருமா, இந்த -1 இங்கே +1 வரும். இது எண்ணுக்கு ஃபார்முலா. நல்லா புரிஞ்சுக்கணும். டி ஃபார்முலா பார்த்தோம், டிஎன்னுக்கும் எல்லுக்கும் ஒரே ஃபார்முலா தான், பிரச்சனை இல்லை. அடுத்து எண்ணுக்கு ஃபார்முலா பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்னுக்கு ஃபார்முலா n/2 a + l. எழுதும்போது உங்களுக்கு தெரியும் இவ்வளோ ஃபார்முலா படிக்கணுமா, ஃபார்முலாவே வேணாம் பண்ணிடலாம். பட் ஃபார்முலாவாக கேட்டால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. கொஸ்டினாக கேட்குறாங்கன்னா இவ்வளோ ஃபார்முலா படிக்கணுமானா தேவையில்லை. அப்படியே நான் கொஸ்டினை பார்த்து ஆன்சர் ரீட் பண்ணி சொல்ல முடியும். அதுதான் கூட்டுத்தொடர், ரொம்ப ஈஸி. ஒருவேளை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் எஸ்என் காண உதவும் சூத்திரத்தை எழுதுக, ஹவு டு ஃபைண்ட் தி சம் ஆஃப் தி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன் ஏபிசியில் ஃபார்முலா கொடுத்துடலாம்ல. ஹவு டு ஃபைண்ட் தி சம் ஆஃப் தி நம்பர்ஸ் இன் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஆப்ஷன் ஏ. இந்த ஃபார்முலா 4 ஃபார்முலா ஜிபி ஃபார்முலாவை கம்பேர் பண்ணி கொடுத்துட்டு எதுன்னு கேட்கலாம். ஏன்னா ஃபார்முலாவில் இப்போ கொஸ்டின் வருது அடிக்கடி, அதனால ஃபார்முலா நமக்கு இம்பார்ட்டன்ட். ஒன்று. இதில் ரெண்டாவது ஃபார்முலா பாருங்கள், n/2
2a + n - 1 × d. இந்த 2 ஃபார்முலா படிச்சிருப்பீங்க நிறையா பேர். பட் ஆனால் இது 2 ஃபார்முலாவுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, ரெண்டும் ஒன்று தான். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு சும்மா 2 ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. என்னன்னா இங்கே a இருக்கா, இங்கே 2a இருக்கா. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல் இருக்குது பாருங்கள், இந்த எல்லுக்கு பதிலாக எல்லுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிருக்கோமா, இதை கொண்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே ஆல்ரெடி ஒரு a இருக்குது, இந்த எல்லுக்கு பதிலாக இதை கொண்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு a இருக்கா, இந்த ஏவும் சேர்ந்தா 2a, மற்றது பின்னாடி இருக்கிறது அப்படியே n - 1 × d. ஃபார்முலா ஒன்று தான், இந்த எல்லுக்கு பதிலாக இந்த எல்லை கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கோம், அவ்வளோதான். சரி ஓகே சார், ஃபார்முலாலாம் சொல்லிட்டீங்க, ஃபார்முலா ஓகே. இந்த ஃபார்முலாவில் நான் எதை கொண்டு வந்து எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறது, ஏன்னா என்ன பேரில் கொடுத்துருப்பாங்க ஏவை, அதுக்கு படிக்கணும் அடுத்து. இப்போ டிக்கு நான் சொன்னதை அப்படியே எழுதிக்கலாம். டின்னா இங்கிலீஷில் காமன் டிஃப்ரென்ஸ், சரிங்களா, பொது வித்தியாசம். ஸோ இதெல்லாம் வேணாம், டாபிக் உள்ள போகலாம் அப்படின்னா கண்டிப்பாக நான் போக மாட்டேன், அதே நான் சொல்லிடுறேன், சரிங்களா. ஏன்னா நான் நிறையா பிளேஸில் நிறைய அகாடமியில் போய் கிளாஸ் எடுத்தப்போ எனக்கு இருந்த ஒரு சின்ன முரண்பாடுனா இது கூட சொல்லலாம். ஒரு கிளாஸுக்குள்ளே ஒரு டாப்பிக்கை முடிக்கணுன்றப்போ என்னால் முடியாது அது. ஏன்னா இதெல்லாம் சொல்லாமல் என்னால் போகவே முடியாது. இது நமக்கான குவாலிட்டி. இதை சொன்னால் தான் நான் எப்படி எடுக்கிறேன்னு உங்களுக்கு புரியுது கிளாஸு. இதை சொல்லாமல் டேரெக்டாக 10 கொஸ்டினை கொடுத்து 10 கொஸ்டினை சால்வ் பண்ணி டாப்பிக்கை முடிச்சுட்டு போகிறது ஈஸி, அதை யார் வேணால் பண்ணலாம். என் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நாளைக்கே நீங்கள் பண்ணலாம். அதை 10 கொஸ்டினை கொடுத்தா நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க, அதை போய் சால்வ் பண்ணி போட்டால் முடிஞ்சிச்சுன்னா அது டீச்சிங்கே கிடையாது, சரிங்களா. அதை பொறுத்தவரை சும்மா ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறது, அவ்வளோதான். டீச்சிங்னா உங்களுக்கு பேஸை புரிய வைக்கணும். இந்த பேஸ் புரியிற 1 hour தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ பெரிய கொஸ்டின் தான் சால்வ் பண்ண முடியுமா. பாருங்கள் டி முடிச்சிட்டோமா, ஓகே. அடுத்து பாருங்கள் ஏ. இதில் இருக்க லெட்டரெல்லாம் எடுத்து எழுதுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் காமன் டிஃப்ரென்ஸ், ஃபர்ஸ்ட் முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னா முதல் எண், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏ எடுத்துட்டோம், டி எடுத்துட்டோம், வேற என்ன இருக்குது, என் அப்படின்னா நம்பர் ஆஃப் தி டேர்ம்ஸ், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், உறுப்புகளின் எண்ணிக்கை. தமிழில் உறுப்புகளின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், ஓகேவா. டி. அதுக்கப்புறம் எல் = லாஸ்ட் நம்பர், கடைசி எண். டிஎன் nth டேர்ம், உறுப்புகளின் எண்ணிக்கை. சாரிம்மா, டிஎன் அப்படின்னா nth டேர்மா, உறுப்புகள் எண்ணிக்கை இல்லை, எண்ணாவது உறுப்பு. கரெக்டாக தமிழில் சொல்லணும்னா எண்ணாவது, இப்போ 10வது உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எண்ணாவது உறுப்பு கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா, சரிங்களா, டிஎன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்என், உறுப்புகளின் கூடுதல், சம் ஆஃப் தி டேர்ம்ஸ். ஓகேவா, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு மீனிங் நல்லா படிச்சுக்கணும், சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட ஆன்லைன் கிளாஸ் போகுதுமா, யாராவது ஜாயின் பண்ண வில்லிங் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக 150 ஹவர்ஸ்ன்றது கண்டிப்பாக போகும். ஆன்லைன் கிளாஸ் அவைலபிள், ஆன்லைன் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு, சரிங்களா. 962666994743 வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், இது என்னோட நம்பரு, சரிங்களா. இன்னொரு ஆஃபீஸ் நம்பர், ஆஃபீஸ் டைம் 9 மணிலேருந்து நைட்டு 6 மணிக்குள்ளே டெக்ஸ்ட் பண்ணுங்கள். 9363324765 9123578264 இந்த 3 நம்பரு எப்போனாலும் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ஆஃபீஸ் நம்பர். ஸோ பிப்ரவரியில் ஒரு புது பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், சரிங்களா. பிப்ரவரி 1/2/2024 நியூ பேட்ச். ஸோ இதிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 3 மந்தில் ஒரு கோர்ஸ் ஃபுல்லாக மேக்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுவேன். ஒன்லி மேக்ஸ் மட்டும்தான். மார்னிங் டைம், மார்னிங் 5 AM, சரிங்களா. யாருக்காவது ஜாயின் பண்ண வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இப்போவே நீங்கள் சொல்லுங்கள். பிப்ரவரி 1 ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆல்மோஸ்ட் ஜனவரி லாஸ்ட் எண்டில் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் ஏதாவது கொடுக்க சொல்கிறேன், வேணால் ஜாயின் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், சரிங்களா.
ஆல்ரெடி பழைய பேட்ச் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்மகிட்ட சொன்ன மாதிரி தான், ஒரு தடவை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 1 இயர் கண்டினியூ பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு வந்து 3 மாதத்தில் கோர்ஸ் முடியுதுன்னு நினைக்க கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு வேளை அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க, 3 மாதத்தில் முடிச்சிட்டோன்னா அடுத்த பேட்ச் போடுவோம், புது பேட்ச். சரிங்களா? அந்த புது பேட்ச் கூட நீங்கள் மறுபடியும் மிங்கிள் ஆகிக்கலாம். திரும்ப எல்லா டாப்பிக்குமே எடுப்பேன். அந்த கண்டினியூட்டி தான், திரும்ப இப்போ நமக்கு இதில் 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் பார்க்குறோம். கிளாஸ்ன்னு வந்தால் 3 மணி நேரம். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் காட்ட முடியுமே தவிர குவாலிட்டியில் குறைக்கவே மாட்டேன். கிளாஸாக 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் கண்டிப்பாக எடுப்பேன். குறைஞ்சது 2.5 மணி நேரம் கிளாஸ் கண்டினியூஸாக போகும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதில் டேரெக்டாக என்கிட்ட டவுட் கேட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணோம்னா ஒரு கமெண்ட் பண்ணுவீங்க, கமெண்ட்டை பார்த்து நான் அடுத்த வீடியோவில் சொல்ல முடியும். இப்போ 4 வீடியோ எடுத்தேன்னா 5வது வீடியோவில் கொடுக்க முடியும். பட் அதில் வந்து அப்படியே அன்மியூட் பண்ணி டவுட்னா கேட்டுக்கலாம், அப்படியே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சொல்கிறேன் சரிங்களா? இந்த இதில் சொல்கிறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேக்ஸ் பேட்ச் February month அப்படின்னு போட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? மேத் February பேட்ச் அப்படின்னு போடுங்க, இல்லை மேத் பேட்ச் 2024 அப்படின்னு போட்டு என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இல்லை, வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பற்றி சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்னென்னு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன் டீட்டெயில்ஸ். சரிங்களா? ஏன்னா இதுக்கு கீழே நீங்கள் தேவையில்லாமல் இதை பற்றிலாம் கேட்காதீங்க. இதை பற்றி நான் கமெண்ட்ஸும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அது நம்ம டீமில் சொல்லியிருக்கோம், Februaryயில் பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அது வந்து Februaryயில் ஸ்டார்ட் ஆயிரும், January எண்ட்லேருந்தே அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிரும். பட் உங்களுக்கு போகிற விஷயம் கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட் இதை நோட் பண்ணிட்டீங்களா? இந்த டேட்டா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்க வந்து இப்போ ஏபி படிக்கணும்னா என்ன ஃபார்முலா, அதுக்கான கான்செப்ட் என்ன, இது தெளிவாக இருந்தால் இப்போ நம்ம ஏபிக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? இதில் யாருக்கா டவுட் இருந்தால் மட்டும் கீழே கமெண்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இதில் டவுட் இருக்கக்கூடாது. சரியா? அடுத்து இப்போ பாருங்களேன், ஒரு காமனாக ஒரு விஷயத்தை யோசிக்க போகிறோம். இதில் என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டோமா? இப்போது ஏபிக்குள்ளே எத்தனை டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கலாம்னு யோசிக்கிறோம் அடுத்து. சரிங்களா? டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், டைப்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஏபிக்குள்ளே டைப்ஸ், இந்த டைப்ஸ் படி தான் இப்போ நம்ம அடுத்து ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஒரு டைப்புக்குமே நம்ம ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ், ஒரு டைப்புக்கு 1 or 2 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஏன்னா ஒரு கொஸ்டின் பார்த்தாலே உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும், 10-15 கொஸ்டின் வந்துடும். இப்போ டைப் நம்பர் 1 என்ன அப்படின்னா, ஃபைண்ட் தி காமன் டிஃப்ரென்ஸ். நீங்கள் என்ன புக் எடுத்து பாருங்கள், இதெல்லாம் இருக்கும், பட் மாறி மாறி இருக்கும். ஃபைண்ட் தி காமன் டிஃப்ரென்ஸ் ஃபர்ஸ்ட் டைப். அது என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, பொது வித்தியாசம் காண்க. 2019 கொஸ்டின் எடுத்து பாருங்கள். 2 கொஸ்டின் இந்த பொது வித்தியாசத்தில் மட்டுமே வந்துச்சு 2019 கொஸ்டின் பேப்பரில். சரிங்களா? பொது வித்தியாசம் காண்க. ஒன்று. சரிங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைண்ட் தி ஃபர்ஸ்ட் நம்பர் அண்டு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டு ரெண்டாவதுல ஏ அண்டு டி ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஃபைண்ட் ஏ அண்டு டி. சரிங்களா? ஃபஸ்ட்டு காமன் டிஃப்ரென்ஸ், ரெண்டாவது ஃபர்ஸ்ட் நம்பர் அண்டு காமன் டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே கேட்பாங்க. சரிங்களா? மூணாவது ஏபி ஆர் நாட், ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டு இது ஏபியா இல்லையான்னு கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் ஒரு ஈக்குவேஷன். இதெல்லாம் வந்து பேசிக் லெவல். ஸோ இதுவே தெரியாமல் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், உள்ளே வர்றோம். இதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன வரணும்னா, கொஸ்டினில் வேரியபிள் கொஸ்டின் சொல்லுவோம். இது ஃபுல்லாக இது 4, நான் 4, 5, 6ன்னு கூட பிரிப்பாங்க. இதை நான் ஒரே இதில் சொல்லிடுறேன். இதுக்கு பேர் வேரியபிள்ஸ். இந்த வேரியபிள்ஸ் டைப்பில் என்னெல்லாம் இருக்குன்னா, இதில் என்னென்னலாம் கொஸ்டினில் இருக்குது. இது வேற, ஒரு ஈக்குவேஷனில் ஏடி கண்டுபிடிக்கிறது வேற நார்மலாக. அது இல்லாமல் எல்லா கண்டிஷனும் கொடுத்துருப்பாங்க. ஏ இருக்கணும், டி இருக்கணும், எல்லு, டிஎன்னு, எஸ்என், இதெல்லாம் வேரியபிள்ஸ். இந்த வேரியபிளுக்குள்ளே நம்ம கொஸ்டின் வரும். சரிங்களா? சில இடம்ல ஏ கேட்கலாம். இதை தான் நம்ம டைப்பாக பிரிக்க போகிறோம். இப்போ 4வது டைப் ஏ கேட்குறாங்க அப்படின்னா, 5வது டைப் டி கேட்குறாங்கன்னா என்ன பண்ணணும் தனியாக. 6வது டைப் ஒருவேளை டிஎன், அப்போ T10ன்னு கேட்குறாங்க. 6வது டைப் இது வந்து டிஎன் கண்டுபிடிக்கிற டைப். 7வது டைப் என் கண்டுபிடிக்கிறதுக்கு தனி டைப் இருக்குது. 7வது டைப். சரிங்களா? டிஎன் ஃபார்முலாவில் எண்ணுக்கு தனி ஃபார்முலா பார்த்தா பாருங்க. டிஎன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். A + n-1 × d. எண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு L - A/d + 1 ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அடுத்து 8வது டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுலேயே வந்து டிஎன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எல் பார்த்துருவோம், டி பார்த்தாச்சு, ஏ கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்ல 2 மெத்தட் இருக்குது. ஓகேங்களா? எஸ்என்ல 2 மெத்தட். ஒன்று வந்து n/2 A + L, இந்த ஃபார்முலாவுக்கு ஒரு மெத்தட் இருக்குது டைப்பு. அதே எஸ்என்ல n/2 2A + n-1 × d, இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. சரிங்களா? இது 9வது டைப். இந்த ஆர்டர் தான் இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறேன். ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கும் ஒவ்வொரு டைப் வந்துக்கிட்டே. ஓகே, இப்போ 5வது டைப். சரிங்களா? இது இல்லாமல் வேறு என்ன டைப் அப்படின்னா, நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி தான் கம்பேரிசன், கம்பைன்ட். கம்பேரிசன் சொல்கிறத விட கம்பைன் டைப் வந்துடும் உங்களுக்கு.
கம்பைன் டைப் அப்படின்னா என்னென்னா T8 கொடுப்பாங்க, T10 கொடுப்பாங்க. இது ரெண்டும் கொடுத்துட்டு T25 எவ்வளோன்னு கேட்பாங்க. இது கம்பேரிசன் டைப். ரெண்டையும் கம்பேர் பண்ணி இந்த ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் டைப் நம்பர் 11 போனீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டைப். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 11 டைப் இருக்குது ஏபியில் மட்டும். சரிங்களா? ஓகே, இந்த 11 டைப்பில் நம்ம என்னெல்லாம் தெளிவாக கற்றுக்கணும் அப்படின்றப்போ இந்த இடத்துல இந்த டிஎன் இருக்குது பாருங்கள், அதிகமான கொஷின் ஏரியா. இதுதான் அதிகமான கொஷின் ஏரியானா டிஎன். ஆனால் இந்த இடத்துல உள்ள கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லைங்களா, நம்பரு நிறையா மாடல்ஸில் வரும். அதாவது ரூட் டெக்ஸ் ரூட்டில் வரும். சில இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/2 2/3 இந்த மாதிரி வரும். ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அடிஷனில் வரும். ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சப்ராக்ஷனில் வரும். இந்த மாதிரி மாறும். இப்படி மாறும்போது டிஎன் வேல்யூ என்ன ஆகுது? ஏன்னா இந்த இடத்துல கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போது ஒரு 2 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஒரு கொஸ்டின் இதில் கண்டிப்பாக வந்துடும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் குரூப் 4 பொறுத்தவரை நல்லா புரிஞ்சுக்கோங்க. குரூப் 4 வரக்கூடிய குரூப் 4க்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஏரியானா இந்த 3. ஏன்னா இது வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தப்போ குரூப் 4ல் அதிகமான கொஸ்டின் இங்கே வந்திருக்கு. சரிங்களா? பட் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆச்சு அப்படின்னா இங்கே வரலாம். சரிங்களா? இந்த இடத்துக்கு வரலாம். ஆனால் இந்த என்னு எஸ்என்னு கம்பைன்டு அப்ளிகேஷன் இந்த 4மே வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 குரூப் 2ல் எதிர்பார்க்கலாம். ஏன்னா குரூப் 1ல் கொஸ்டின் கொஞ்சம் பெருசாக இருக்கும். சரிங்களா? ஆனால் குரூப் 4க்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஏன்னா சில பேரும் சொல்லக்கூடாது, நீங்கள் இதை குரூப் 4னு சொல்லவே இல்லை, குரூப் 4ல் கேட்டாங்கன்னு சொல்லி. நான் எல்லாமே தான் நடத்தினேன். நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, இது வரைக்கும் கொஸ்டின் பேப்பரை பிரிச்சிருக்கோம். அதில் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 நம்ம டெலகிராம் சேனலில் கொஸ்டின் பேப்பர் ஒன்று போட்டிருக்கேன் நேற்று பல்கா. அது கொஞ்சம் எடுத்துக்கோங்கப்பா. இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3800 பேஜ் 2023 வரை இது வரைக்கும் நடந்த கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 100 கொஸ்டின் பேப்பர் வந்துச்சு. அதை ஃபுல்லாக கம்பைல் பண்ணி உங்களுக்கு ஒரே ஃபைலாக போட்டேன். சரிங்களா? முடிஞ்சால் அதை ஒரு ஸ்பைரல் போட்டு வச்சுக்கோங்க. 3800 பேஜ் பாருங்கள். அது உங்களுக்கு எது தேவையோ அதை போட்டுக்கோங்க. மேக்ஸ் பேஜை மட்டும் எடுத்து போகிறனாலும் போடுங்க. இல்லை எனக்கு ஜிஎஸும் படிக்கணும்னா எனக்கு அது ஒரு புக்காக போட்டு வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50 கொஸ்டின் அப்படியே எதிர்பார்க்கலாம். அந்த 3500 பேஜ் ஒரு பேஜுக்கு 2 கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட 7000 கொஸ்டின் கவர்மெண்ட் கொஸ்டின் இருக்குது நம்மகிட்ட. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே மினிமம் 50. தமிழும் இருக்குது அதுக்குள்ளே. அப்படின்றப்போ 100 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். தமிழில் 50 கண்டிப்பாக ரிப்பீட்டட் தான். சரிங்களா? தமிழில் பொறுத்தவரை 80 கொஸ்டின் எல்லாருமே போட்டலாம்யா. தமிழ் புக் எடுத்து அதை ரீட் பண்ணிட்டீங்கன்னா 80 அடிக்கலாம். 80 98 மாத்திரம் இல்லை, அங்கே தான் நிற்கிறோம். அங்கே தான் உங்கள் சக்ஸஸ் இருக்குது. அதுக்கு தான் நம்ம ரெகுலராக நம்ம இன்னொரு சேனலில் ஐபிஎஸ் அகாடமி சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் டெஸ்ட் ஒரு நாள் விட்டு போய்கிட்டே இருக்குது. கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக கொடுக்குறோம். ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். அது மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சயின்ஸ் போகுது. ஸோ அதையுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். இது ரெண்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா மேக்ஸ் இங்கே முடியுது. அது மாதிரி இந்த பொங்கலுக்கு கூட ஒரு மெகா லைவ் கொடுக்கலான்னு இருக்கேன் நம்ம அந்த சேனலில். ஸோ அதில் வந்து மெகா லைவில் உங்களுக்கு ஆனால் மொத்தமாக குரூப் 4க்கு எப்படி படிக்கலாம்னு ஒரு ஐடியா சொல்கிறேன். சரிங்களா? எல்லாமே நான் சொல்கிறேன் பின்னாடி. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறேன். சில பேர் கேட்டிருந்தீங்க வேறு சப்ஜெக்ட்லாம் எப்படி படிக்கலாம்னு சொல்லி, அதுக்குமே ஐடியா சொல்கிறேன். அது மாதிரி சில பேர் இந்த ரூட் எடுக்கிறது தெரியலை அப்படின்னு சொன்னீங்களா, அது நம்ம சண்டே பார்க்கலாம். அந்த வர சண்டேயில் ஒரு லைவ் போடுவோம். அதில் ரூட் எடுக்கிறது எப்படின்னு சொல்கிறேன். நம்ம வரக்கூடிய லைவ்ஸை கொஞ்சம் கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே ஐடியா கிடச்சிரும். ஏன்னா நீங்கள் போன இதில் நான் சொன்ன விஷயத்தையே அடுத்த வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க சில பேர். அப்போ நீங்கள் அதை பழைய பார்க்கலான்னு தானே அர்த்தம். அப்போ அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? ஆல்ரெடி சொல்லிட்ட ஒரு விஷயத்தை அதை வந்து அடுத்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுறீங்க. இப்போ அதே மாதிரி தான் இந்த வாரம் சண்டேயில் வந்து நடத்திடுவேன். எப்படியாவது ரூட்டை முடிச்சிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வந்து எனக்கு ரூட் சொல்லிக் கொடுங்க அப்படின்னா என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்? அது அந்த மாதிரி இருக்காதீங்க. ஒரு ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். யாராவது ஒரு ஆளாக நம்புங்க. யாரையாவது நம்பி தான் ஆகணும். சரிங்களா? நம்பி தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். பட் யாராவது ஒரு ஆளாக நம்புங்க. நீங்களே டிசைட் பண்ணுங்கள். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? சரிம்மா, இந்த 11 டைப்பா. சரிங்களா? இப்போ டைப்பை ஒரு டைப்பாக பார்க்க போகிறோம். என்ன வேரியபிள் எல்லாமே சொல்லிட்டேன். இதை முடிச்சு நம்ம ஜிபி போகலாம். சரிங்களா? எப்பயுமே கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. சரிங்களா? ஸோ எப்பயுமே எந்த ஒரு விஷயமுமே நம்ம மைண்டில் எடுத்துக்கிறதுக்கான ஒரு டைமிங் இருக்குது. அந்த டைமிங்க்கு மேலே அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் நம்மளை ரூல் பண்ண ஆரம்பிச்சிடும். எல்லா விஷயமுமே தான், இன்க்ளூடிங் எக்ஸாமில். இப்போ ஒரு மேக்ஸ் கொஸ்டின் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸ் 2 hours கொடுக்குறாங்க டைம்னு வச்சுக்கோங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் எழுதுகிற எக்ஸாமை பொறுத்து. ஏன்னா இப்போ ஆர்பிஎஃப் எழுதுனா 90 நிமிஷம் தான், 1.5 மணி நேரம். எஸ்எஸ்சி எழுதுனீங்க அப்படின்னா 1 மணி நேரத்தில் எக்ஸாம் இருக்குது, 60 நிமிஷம். ஸோ 60 நிமிஷம் 100 கொஸ்டின் வரும், 90 நிமிஷம் 100 கொஸ்டின் வரும். அப்போலாம் ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் டைமு. ஸோ அந்த மாதிரி டைங்களில் நம்ம லைஃப்லையும் சரி எக்ஸாம்லையும் சரி ஒரு பர்டிகுலர் ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான டைமை தாண்டி அதை நம்ம யோசிச்சோன்னா அது நம்மளை ரூல் பண்ணும். இதுதான் விஷயம். சரிங்களா? அப்போ நம்ம வந்து இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போகிறேன். இந்த கொஸ்டின் எனக்கு தெரியல செகண்டரி. இதுக்கு நான் கொடுக்குற டைம் 1 நிமிஷம். இதுக்கு மேலே இந்த கொஸ்டினில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா பின்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டினால பார்க்க முடியாது. ஒருவேளை இன்னும் ஒரு 10 நிமிஷம் அதுக்கு செலவு பண்ணிட்டேன்.
செலவு பண்ணி இதை எப்படியோ கொண்டு வந்துட்டு ஆன்சரு. அதுக்கடுத்து போகும்போது என்ன ஆகும், அடுத்த கொஸ்டினுக்கான டைம் குறையும். சரிங்களா? ஸோ அதுதான் சரிங்களா. இதே தான் ஒருத்தவங்கள்ட்ட பேசி நம்ம ஒரு விஷயத்த புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலுமே சரி, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மெத்தடே இதுதான். அவங்கள புரிய வச்சுட்டு போகிறதுக்குள்ள நம்மளை லைக் பண்ணுற நிறைய பேரை பார்க்காமே விட்டுருவோம். ஓகே, எல்லா எல்லாத்துலேயுமே ஒத்து போகும். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே ஒரு 300-400 கமெண்ட் பண்ணுறீங்க, இதில் ஒரு 10 கமெண்ட் நெகட்டிவாக வருது. நான் அவங்க கூட போய் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத விட எனக்கு மிச்சம் இருக்க 390 பேர் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு என்ன கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும் யோசிக்கிறோம் இல்லைங்களா. யோசிக்கிற வே ஒன்று தான், பட் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன். இதை எல்லாத்துலேயுமே ஹேண்டில் பண்ணுங்க. கண்டிப்பாக லைஃப்பில் அதுக்கான டைமை தாண்டி அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சு அந்த விஷயம் உங்களை ரூல் பண்ணிடக்கூடாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. கரெக்டாக அதுக்கான டைமை கொடுங்க. இப்போ இந்த கொஸ்டினா ஒரு நிமிஷம் முடியலையா, அடுத்த கொஸ்டின் போயிடணும். சரிங்களா? எக்ஸாமில் சொல்கிறேன், பட் படிக்கிறப்போ நல்லா லேர்ன் பண்ணி கற்றுக்கணும். எக்ஸாமில் இதை ஹேண்டில் பண்ணுங்க. பர்டிகுலர் டைமுக்குள்ளே அதுக்கான டைமை கொடுங்க. இப்போ பாருங்க, செக் ஏபி ஆர் நாட் மாடல் 1 மாதிரி. சரிங்களா? ஏபிஜிபினா என்ன அப்படின்னு பார்த்தோம்ல, இதில் மாடல் 1 செக் ஏபி ஆர் நாட். இதில் என்ன சொல்கிறாங்க, இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த இடத்துல டி எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறேன். 1 போடுங்க, என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 1 + 2 3 1 அப்படின்னா 1 2 2 + 1 2 + 3 5. இங்கே 1 போட்டால் 7. சரிங்களா? இப்போ இந்த நம்பர் எப்படி போய்கிட்டு இருக்கு, நம்ம ஆல்ரெடி டின்னு ஒரு கான்செப்ட் பார்த்த ஞாபகம் இருக்கா, T2 - T1. 5ல் 3 கழிச்சா எவ்வளோ, 2 வருதா. ஓகே, இங்கே பாருங்க, இது T3 - T2. 3ஆம் டேர்ம்ல இருந்து 2ஆம் டேர்மை கழிக்கிறீங்க, அப்பவும் என்ன வருது, 7 - 5 2 வருதா. இப்படி வந்தா இது ஏபி. அவ்வளவுதான். கொஸ்டின் நம்பர் 1 இஸ் ஏபி. கூட்டுத்தொடரில் உள்ளது. இது கூட்டுத்தொடரில் உள்ளதா இல்லையான்னு கேட்குறாங்க, செக் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இங்கே வந்து பாருங்க, 2வது கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பராகவே கொடுத்துட்டாங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், நல்லா கான்செப்டை தெளிவாக உள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க. நான் சொல்லும் போது நீங்களே எடுத்து சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கவனிக்கும் போது ஃபுல்லாக கவனிக்க மட்டும் செய்யுங்க. T1 T2 T3 T4 இதுதான் டேர்ம்னு அர்த்தம். சரிங்களா? இதில் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறப்போ 4 - 2 எவ்வளோ வருது, டிஃப்ரென்ஸ் 1. T2 - T1 தான் டிஃப்ரென்ஸ் 1, 2 வருதா. ஓகே, D2 இது வந்து பார்த்தீங்கன்னா T3ல இருந்து T2 கழிக்கிறது. அடுத்த லாஜிக், இங்க இருந்து இதை கழிச்சா என்ன வருது, 4. 2 அடுத்து வந்து 4 நாட் ஈக்குவல் டு. இங்க 2 ஈக்குவலா வரப்போய் தான் அதை ஏபின்னு சொல்றோம். இங்க ஈக்குவல் கிடையாது. அப்ப இது ஏபி அப்படின்னா அது ஏபி இல்ல. திஸ் கண்டிஷன் இஸ் நாட் ஏபி. சரிங்களா? கூட்டுத்தொடரில் இல்லை. சரிங்களா? இதெல்லாம் புக் கொஸ்டின் தான். உங்களுக்கு பயிற்சி 2.5ல இருக்கும். பயிற்சி 2.5 10வது புக்ல அப்படியே இருக்கு இந்த கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க, 3.2. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டி கண்டுபிடிக்க ஃபார்முலா இப்போ உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். T2 - T1 எடுத்தாலும், T3 - T2 எடுத்தாலும், இல்லை T4 - T3 எடுத்தாலும் ஆன்சர் எப்படி வரணும், ஈக்குவலாக வரணும். வந்தா ஏபி. இப்போ இதுலேருந்து இதை கழிங்க, இதுலேருந்து இதை கழிங்க, ஆன்சர் ஈக்குவலாக வருதான்னு பாருங்க. உங்களுக்கு 70% நானே சொல்லிட்டேன். இது உங்களோட ஹோம்ஒர்க் நம்பர் 1. இதை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். போன கிளாஸ் ஹோம்ஒர்க் பார்த்துட்டு தானே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹோம்ஒர்க் நம்பர் 1 நோட் பண்ணிக்கோங்க. இது ஏபியா இல்லையா. சரிங்களா? ஹோம்ஒர்க் நம்பர் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. ஃபைண்ட் தி ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் காமன் டிஃபரன்ஸ். அப்ப என்ன சொல்றாங்க, முதல் உறுப்பு மற்றும் பொது வித்தியாசம் காண்க. பயிற்சி 2.9ல 2.5ல 3வது கொஸ்டின் 10th புக். சரிங்களா? இதுல நான் ஒரு கொஸ்டின் நான் சால்வ் பண்றேன், இன்னொரு கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணணும். இதுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க் நம்பர் 2. இதுவும் ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். சரிங்களா? இப்போ இதில் பாருங்க, அப்படியே அடுத்தடுத்த மாடல் வந்துகிட்டே இருக்கும். ஒன்றும் இல்லை, T1 போடுறேன். இப்போ நான் T1 டேம் 1 இங்கே என்ன வரும், -3 + 2 × 1 2 ஆன்சர் -1 T1. இப்போ T2ன்னு போடுறேன். அப்போ ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க, -3 + 2 × இந்த எண்ணுக்கு பதிலாக 2 தானே போடுறோம். அப்போ 4 - 1 1. ஓகே, T3ன்னு போடுறோம். அப்போ என்ன வரும், -3 + 2 × இந்த இடத்துல 3 போட்டோம்னா 6 - 3 என்ன வருது, 4. சரிங்களா? ஓகே, அப்போ இந்த சீரியஸை எடுத்து எழுதுங்க. -1 1 4 இப்படியே போய்கிட்டு இருக்கு. இதுல என்ன கேட்குறாங்க, முதல் உறுப்பும் பொது வித்தியாசம் கேட்குறாங்களா. அப்போ ஒரு சீக்வன்ஸ் எடுத்தாச்சு. இதுல உறுப்பு என்னது, ஏ. இதான் ஏ தான் ஃபர்ஸ்ட் டேர்ம். -1 ஏ கண்டுபிடிச்சாச்சு. பொது வித்தியாசம்னா என்னது, டி. டினா என்ன பண்ணுவோம், இதை எழுதணும்லாம் அவசியம் கிடையாது. இப்போ உங்களுக்கு டி என்ன பண்ணுவோம், கான்செப்ட் தெரிஞ்சா இதை உட்காந்து இதுக்கப்புறம் எழுதி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். 2வது டேர்ம்ல இருந்து முதல் டேர்மை கழிப்போம். அதானே டின்னு பார்த்தோம். அப்போ 4ல் 1 கழிச்சா 3. அவ்வளோதான். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் -1, 3. சேம் லாஜிக். இந்த எண் இருக்கிற இடத்துல 1 போடணும், 2 போடணும், 3 போடணும். சீக்வன்ஸ் எடுத்து எழுதுங்க. வர்ற ஆன்சர் ஏ. 2வதுல இருந்து இதை கழிங்க, இல்லை 3வதுல இருந்து இதை கழிங்க. என்ன வருதோ அதுதான் டி.
சரிங்களா? சிம்பிள், இவ்வளவுதான். ஏன்னா இது வந்து ஏபின்னு சொல்லி புக்ல கொடுத்து கொஸ்டின் கேட்டாங்க. இது நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை, டைரக்டா ஆன்சர் பண்ணலாம். 4வது கொஸ்டின். சரிங்களா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 5. 4 கரெக்டாக முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து 5வது கொஸ்டின் வாங்க. கொஸ்டின் நம்பர் 5. ஓகே, இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின் இருக்கு, ஹோம்ஒர்க். கொஸ்டின் நம்பர் 5 கொஸ்டின் மாதிரி ரீட் பண்ணுங்க. ஃபைண்ட் தி காமன் டிஃபரன்ஸ். இப்போ நம்ம பண்ணதுதான், 2 ஸ்டெப்பாக பண்ணோம்ல. இங்கே நம்பர் கொடுத்துட்டாங்க, காமன் டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சோம்னா ஆன்சர் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை விட ஈஸியான கொஸ்டினே கிடையாது, அவ்வளோ ஈஸி இது. பாருங்க, டி ஈக்குவல் டு காமன் டிஃபரன்ஸ் என்ன படிச்சிருக்கோம்? T2 மைனஸ் T1 ஆர் T3 மைனஸ் T2. மைனஸ் பண்ணிட்டே போய்கிட்டு இருக்க வேண்டியது பின்னாடி இருந்து முன்னாடி. அதாவது 1ல் 4 கழிக்கணும், மைனஸ் 2ல் 1 கழிக்கணும், எதை வேணா கழிங்க. இப்போ 4ல் 1 கழிச்சா எவ்வளோ வருது? 3. ஆனால் நமக்கு என்ன பண்ணணும்? இந்த தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். எங்கேருந்து எங்கே கழிக்கணும்? T2ல இருந்து தானே T1 கழிக்கணும். அப்போ 1 மைனஸ் 4. இப்போ 4 மைனஸ் 1ன்னு போட்டால் ஆன்சர் என்ன வரும்? +3ன்னு வந்துடும். +3 ஆப்ஷனில் இருக்குது, -3 ஆப்ஷனில் இருக்கா? இந்த தப்பை தான் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஃபார்முலா என்னது? T2 மைனஸ் T1. அப்போ ஆன்சர் -3. அடுத்ததை செக் பண்ணி பாருங்க. -2 இதுல இருந்து எதை கழிக்கணும்? 1 கழிக்கணும். -1. -2 -1 சேர்ந்து என்ன ஆயிரும்? -3 ஆயிரும். ஸோ எப்படி போனாலும் இதான் ஆன்சர் வரும். இப்போ அதில் அடுத்தது எடுத்துக்கோங்களேன். -5 மைனஸ் ஆஃப் -2. அப்போ -5 +2ன்னு மாறுமா? அப்போ ஆன்சர் என்னதான் வரும்? -3. இந்த மாடல்லாம் குரூப் 4ல இப்போ லாஸ்ட் 2019ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த மாடல்லையே. சரிங்களா? ஓகே, இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சுன்னா ஹோம்ஒர்க் நம்பர் 3 ரொம்ப சிம்பிள் கொஸ்டினாக தான் இருக்கும். இதெல்லாம் ஹோம்ஒர்க்கான்னு பார்க்கலாம். இதுல தான் 2 கொஸ்டின் போன குரூப் 4ல கேட்டாங்க 2019ல. சரிங்களா? இது ஹோம்ஒர்க் நம்பர் 3. இதை அதே மாதிரி டேலி பண்ணி வேல்யூ கண்டுபிடிங்க. சரிங்களா? ஓகே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கா? பின்னத்தில் இருக்கு, அதனால நானே பண்றேன். இது இதுல அதே தான் லாஜிக். அதுதான். இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம்னா 1/2 1 இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? சேம் லாஜிக். டி இஸ் ஈக்குவல் டு 2வதுல இருந்து மொதல் உறுப்பை கழிப்புமா? 1ல இருந்து ஆஃபை கழிக்கிறோம். இப்போ என்ன வரும்? 2 எல்சிஎம் எடுத்துட்டீங்கன்னா 2 மைனஸ் 1. ஆன்சர் 1/2, ஃபர்ஸ்ட் ஒன். சரிங்களா? ஓகே, அடுத்த டிஃபரன்ஸ். அடுத்தது கூட கழிச்சு பார்ப்போம். 3/2ல இருந்து 1 கழிக்கிறோம். அப்போ ஆன்சர் என்ன வரும்? காமனா 2 எடுத்தோம்னா 3 மைனஸ் 2 1/2. அப்போ ஆன்சர் என்ன வருது? டி வேல்யூ 1/2. +1/2 -1/2? ஆன்சர் +1/2 இந்த இடத்துல. சரிங்களா? இவ்வளவுதான். இது காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்மேட். சரிங்களா? இதோட முடியலை, இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் இதுக்கு அடுத்தெல்லாம் போறப்போ பாத்தீங்கன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணியும் பண்ணலாம், ஃபார்முலா இல்லாமையும் பண்ணலாம். சரிங்களா? ரெண்டுமே சொல்றேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தா வரும், பிரச்சனை இல்லை. ரெண்டுமே சொல்றேன். பட் ஒரே வீடியோல நான் ஏபி முடிச்சிடலான்னு பார்த்தேன். பழைய வீடியோ பார்த்தவங்க யோசிக்க வேணாம், டோட்டலா வேற நிறைய அப்டேட் கொடுத்துருக்கேன். சரிங்களா? பழைய வீடியோல ஏபி ஜிபிலாம் ஒரு வீடியோல போட்டிருப்பேன், ஏபி மட்டும். இங்கே அப்படி கிடையாது, ஏபியே 3 வீடியோ வரப்போகுது. ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் இருக்கு. நம்ம ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக உள்ள கொண்டு வந்துட்டேன் இல்லை. அதனால நீங்க தனியாக போய் ஸ்கூல் புக் பார்க்க வேணாம். பட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்க்கும்போது நான் சொல்லுவேன், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பார்க்காத கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணோம்னா ஸ்கூல் புக் ஃபுல்லாக முடிஞ்சிடும் அப்படியே. ஓகே, அடுத்த 6வது கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டேர்ம் இன் ஏபி. எத்தனையாவது உறுப்பு, எத்தனை உறுப்புகள் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எத்தனையாவது உறுப்புன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? எத்தனை உறுப்புகள் உள்ளன கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா எத்தனை உறுப்புகள் உள்ளன? 3, 6, 9, 12, 111. இதுக்குள்ள எத்தனை உறுப்பு இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபார்முலா அப்படி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஏ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? இதுல 3. காமன் டிஃபரன்ஸ் டி ஈக்குவல் டு 6 மைனஸ் 3. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 3. ஏ கண்டுபிடிச்சிட்டோம், டி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என் கேட்குறாங்களா? எல் வேல்யூ கொடுத்துருக்காங்களா? லாஸ்ட் டேர்ம் 111. இது 3 எடுத்து எழுதிருக்கீங்க. இப்போ எத்தனை உறுப்பு அப்படின்னா எண்ணுக்கு ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம்? எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1 அப்படின்னு படிச்சிருக்கோம். சரிங்களா? ஓகே, அப்போ என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா முதல்ல முடிங்க. அதுக்கடுத்து நான் ஷார்ட் கட்டும் சொல்றேன். எல் வேல்யூ எவ்வளோ? 111 மைனஸ் 3 பை டி வேல்யூ 3 பிளஸ் 1. அப்போ 111ல் 3 போனா 108 பை 3 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா பிளஸ் 1 இருக்கா? 36 பிளஸ் 1 ஆன்சர் 37. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். சரிங்களா? இதை அப்படியே வச்சுக்கலாம். 37. இப்போ இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்தோன்னே இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸெட்ரா டு 111 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை உறுப்புகள் உள்ளன? இதை எடுத்த உடனே நீங்க டைரக்டா என்ன பண்றீங்க? 111 பை 3 எவ்வளோன்னு பாருங்க. எத்தனை டைம் வருது? 111 பை 3. 111 3 வகுத்தா எவ்வளோ? 3 3 9, மிச்சம் 7, மிச்சம் 2 தானே? 21. 7 3
ஆன்சர் முடிஞ்சதா? இதுக்கே சார் இவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னா அதான் ஃபார்முலா. பட் கான்செப்ட் இங்கே என்னன்னா, இந்த இடத்துல 3ல் ஆரம்பிச்சதுனால பிரச்சனை இல்லை. ஏன்னா அது 3வது வாய்ப்பாடு. இந்த மாதிரி 3வது வாய்ப்பாடு 4வது வாய்ப்பாடுலாம் கொடுத்தாங்கன்னா அந்த நம்பரை வகுத்தாலே ஆன்சர் தான். ஒருவேளை உங்களுக்கு கொஸ்டின்ல இந்த 3 6 கொடுத்தாங்க, நானே வேற கொஸ்டின் கேட்குறேன் பாருங்க. இந்த கொஸ்டின் இப்போ இதே கொஸ்டின் இப்போ ஆரம்பிக்கிறது பாருங்க 3, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5. ஓகேவா? 2 2 கூடுது. 2 2 கூடுறா கூட உங்களுக்கு ஒற்றைப்படை வந்துடும். அது கூட 4 4 கூட்டுவோம். 7 11 15 19 23 27 31. இந்த கொஸ்டினே இப்போ உங்களுக்கு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 31 35 39 43 வரை நம்ம எழுதியிருக்கோம். ப்ராக்டிஸ்க்காக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்படி தான் நம்ம யோசிக்கணும். இப்போ இந்த கொஸ்டின் கேட்டு 37 வந்துருச்சு. இப்போ இதே கொஸ்டினை நான் இந்த கொஸ்டினில் கேட்குறேன் 43ல். நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்? 43ல் கேட்டால் என்ன பண்ணணும்? 43 4ஆல் வகுக்கணுமா? ஏன்னா டிஃப்ரென்ஸ் 4. சரிங்களா? 4ஆல் வகுத்தா என்ன ஒரு யோசிங்க. 43 4ஆல் வகுப்படாது. அப்போ 40 4ல் வகுத்தீங்கன்னா 40 4ல் வகுத்தீங்கன்னா எவ்வளோ? 10. பட் இங்கே முன்னாடி ஒரு டேர்ம் இருக்கு இல்லைங்களா, அந்த 1 கூட்டிக்கணும் 11. இது லாஜிக்கு. இப்போ ஸோ இந்த இது எல்லாத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். 11 நீங்கள் வருமானா யாரும் சொல்ல முடியாது. 44 வரணும், இங்கே ஒரு நம்பர் இருக்குது. இது வாய்ப்பாடுனால ஈஸி ஆயிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்னா இது ஏ, இது எல். சரி, இப்போ ஃபார்முலா வாங்க. n ஈக்குவல் டு என்னது? எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. ஸோ 40 மைனஸ் 3 43 மைனஸ் 3 40/4 ப்ளஸ் 1. இப்போ வந்துருச்சா 11. இதை வந்து லாஜிக்கலாக சொன்னோம்னா அது ஈஸியாக போட்டுருவீங்க. 3ஆல் வகுத்தாலே ஆன்சர் வருது. ஏன் அப்போ இதையே 4ஆல் வகுத்தா ஆன்சர் வரல? ரெண்டும் ஒரே கொஸ்டின் தான். அது வாய்ப்பாடு. வித்தியாசம் புரியுதா? கொஸ்டின் 1, ஃபார்முலா 1, ஆனால் வாய்ப்பாடு. இப்போ இதை கொண்டு வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்கட்னு சொல்லக்கூடாது. இதை தான் நான் சொல்கிறேன். நிறைய யூடியூபர்ஸ்ட்டு நான் சொல்கிற விஷயம் வந்து இது ஒன்று. சில பேர் யூடியூப்ல இருக்கவங்க பார்ப்பீங்க, சொல்ல வர விஷயத்த தெளிவாக சொல்லணும். இப்போ இந்த கொஸ்டினை போட்டுட்டு நீங்கள் இந்த கொஸ்டினை பாருங்கள், இந்த நம்பரை 3ஆல் வகுங்க ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. அவங்க கொஸ்டின்ல இருக்க இந்த மாதிரி கேட்டு வச்சிருக்காங்க. இங்கே பார்க்கும்போது இது என்ன 3லேயே வகுப்படலை, அங்கே போய் நிப்பாட்டுவாங்க. எக்ஸாமில் போய் இது 3ல் வகுப்படுது நீங்கள் சொல்லிடுவீங்க. பட் அங்கே 3ல் வகுப்படலைன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த டைமில் டிஃபிகல்ட்டி இருக்கும். சரிங்களா? அதனால தான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கான்செப்ட் நல்லா கற்றுக்கோங்க. ஷார்ட்கட்னு போகாதீங்க. ஷார்ட்கட் வந்து அந்த டாபிக் ஃபுல்லாகவே யூஸ் ஆச்சுன்னா ஷார்ட்கட் எடுத்துக்கோங்க. அதில் ஏதாவது ஒரு சமுக்கு வரதெல்லாம் ஷார்ட்கட் கிடையாது. சரிங்களா? அது லக்கு. அந்த கொஸ்டின் அப்படியே வந்தால் லக்கு, வரலைன்னா முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அதனால அதெல்லாம் யோசிக்க. ஷார்ட்கட்னா ஒரு கிளியர் ஐடியா. இது வாய்ப்பாடு. இப்படி வாய்ப்பாடுல வந்தால் வகுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல வந்தால் இதுதான் காமன். இப்போ இந்த ஃபார்முலா தான் எல்லாத்துக்கும் காமன். இதை கையில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுலையுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், அந்த டிஃப்ரென்ஸும் நம்பரும் ஒன்றா இருக்கிறதுனால தான் அதுவே உங்களுக்கு டேலியாச்சு. ஏன்னா வாய்ப்பாடுல டிஃப்ரென்ஸ் ஒன்றா இருக்கும்ல. 3வது வாய்ப்பாடா 3லேருந்து நல்லா எலாபரேட்டாக கற்றுக்கணும். 3வது வாய்ப்பாடுனா 3லேருந்து ஆரம்பிக்கும் போது 3 3ஆ போகும்போது எத்தனாவது நம்பர் அப்படின்றது தெரியும். ஒருவேளை 4வது வாய்ப்பாடு பட் ஆரம்பிக்கிறது 8லேருந்து ஆரம்பிக்குது. இப்போ என்ன பண்ணுவீங்க? அதையும் யோசிக்கணும். இப்போ இந்த இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 அஸ்பெக்ட் நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு கொஸ்டின் இப்போ ஆரம்பிக்கிறது 3வது வாய்ப்பாடு 3 6 9ன்னு ஆரம்பிச்சு 111ல் முடியுது. சரிங்களா? அப்போ டைரக்டா 37 டேர்ம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே கொஸ்டின் இப்போ ஒரு வேளை 6 9 எக்ஸெட்ரா டு 111 முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்பெல்லாம் யோசிக்கணும். 6ல் ஆரம்பிக்குது. இப்போ என்ன பண்ணுவீங்க? இதுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். 3. ஆனால் வர்றது என்ன வாய்ப்பாடு? 3வது வாய்ப்பாடு தான். பட் ஆரம்பிக்கிறது எங்க? 6ல் ஆரம்பிக்குதா? ஸோ அப்போ இதோட ஆன்சர் 37. ஆனா இதுல அந்த 3ங்கிற டேர்ம் ஃபர்ஸ்ட் இல்லை இல்லைங்களா? 1 கழிச்சுட்டா இப்போ அதுக்கு ஆன்சர் 36. இப்படிதான் உங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க கொஸ்டின்ல. ஃபர்ஸ்ட் நம்பர் இல்லாம கொடுத்து வச்சிருவாங்க. நம்ம டேரக்டா வகுத்து போட்டு விட்டுருவோம் வாய்ப்பாடுல வருதுன்னு சொல்லி. வாய்ப்பாடுல வந்தாலே உங்களுக்கு இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு உள்ள. வாய்ப்பாடுல வந்தா ஃபர்ஸ்ட் நம்பர் அந்த வாய்ப்பாடுல ஆரம்பிக்கணும். இப்போ 2வது வாய்ப்பாடா 2ல் ஆரம்பிக்கணும். 3வது வாய்ப்பாடா 3ல் ஆரம்பிக்கணும். அப்போ நமக்கு ஓகே, அந்த வாய்ப்பாடுல வந்திருக்கு. இப்போ 3வது வாய்ப்பாடுல 6ல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. சொன்ன கொஸ்டின் தான். 3 இல்லை. நம்ம என்ன பண்ணக்கூடாது? டக்குன்னு லாஸ்ட் நம்பரை 3ல் வகுத்து ஆன்சரை போட்டக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 இருந்து 3வது வாய்ப்பாடு வந்தா அந்த ஆன்சர் அப்படியே போடலாம். ஃபர்ஸ்ட் 3 இல்லைன்னா அந்த ஒரு நம்பரை கழிக்கணும்ல. அது ஒரு லாஜிக் இருக்கு. அடுத்த லாஜிக் கூடுதல் ஈக்குவலா இருக்கு, ஆனா வாய்ப்பாடுல வரல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலாவுக்கு யூஸ் பண்ணணும். உங்களுக்கு இது ஒரு வேலை டிஃபிகல்ட்டா இருக்கு, இப்படிலாம் மைண்ட்ல யோசிக்க முடியாது அப்படின்னு நினைச்சா ஒரு ஃபார்முலா எடுத்துட்டு பேசாம போயிருங்க. ஏன் சொல்ற ஷார்ட்கட்டையும் கேட்காதீங்க. ஷார்ட்கட் பேச்சுக்கு இடம் வேணாம். இல்ல ஷார்ட்கட் வேணும்னா இந்த மாதிரி கான்செப்ட் எடுத்துக்கோங்க. என்னையும் தான் சொல்றேன், நான் ஷார்ட்கட் சொல்றேன்ல, சொல்ற ஷார்ட்கட் எடுத்துக்கணும்னா இந்த எலாபரேட்டா உங்களுக்கு யோசிக்கிற திங்கிங் எபிலிட்டி இருக்கணும். அப்படி இல்லையா ஒன்றும் வேணா ஃபார்முலா எடுத்துட்டு பேசாம போயிடணும். நமக்கு தேவை கிளியரன்ஸ், எக்ஸாம்ல ஒரு கான்ஃபிடன்ஸ். அதை குலைக்கிற மாதிரி ஒரு விஷயம் வருதுன்னா அதை எடுத்துக்காதீங்க. அது ஷார்ட்கட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தால் என்ன விட்டுருங்க. இந்த கொஸ்டின் முடிஞ்சது. எது தப்புன்னு சொல்லலை, அது தேவையில்லைன்றேன். கான்செப்ட் தெரிஞ்சால் நம்ம கிரியேட் பண்ணுவோம் ஷார்ட்கட்டு.
ஷார்ட்கட் என்ன ரோபோ கிரியேட் பண்ணதா? நம்மள மாதிரி மனுஷன் கிரியேட் பண்ணுறது தானே. நம்ம கிரியேட் பண்ணுவோம், நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம். 10 லைனை 2 லைனாக மாற்றினா ஷார்ட்கட்டு, நீங்கள் 3 லைனாக மாற்றிக்கோங்க. இன்னும் திறமை இருக்கிற 1 லைனாக மாற்றிக்கோங்க, அதுக்கு பேர் தானே ஷார்ட்கட்டு. நம்ம மாற்றுறது தான். அப்படி மாற்றி பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா சமயமே ஈஸி. யாரோ ஒருத்தவங்க 2 லைனாக மாற்றி வச்சிருப்பாங்க, அந்த 2 லைன் ஏன் வந்துச்சுன்னு தெரியாது. இப்போ நான் ஒரு 10 லைன் சால்வ் பண்ணி அதில் 3 லைனாக ஸ்கிப் பண்ணுறேன், பெருக்கல் வகுத்தெல்லாம் எனக்கு மைண்ட்லேயே பண்ணும்போது ஸ்கிப் பண்ணிடுவேன். அந்த 10 லைனை 3 லைனாக ஒருத்தவங்க எழுதணும்னு என்ன ஆயிடுது, ஏதோ ஷார்ட்கட் சொல்கிறாருன்னு நினச்சிருவோம். ஆனால் அவங்க மைண்டில் அந்த 10 லைனு ஷார்ட்டாக ஓடி மாறி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக கற்றுக்கிட்டு லைனை ஸ்கிப் பண்ணணும். ஸ்கிப் பண்ண தெரிஞ்சால் ஈஸி. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபார்முலாவும் கையில் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 7, ஏபி ஃபர்ஸ்ட் நம்பர் காமன் டிஃபரன்ஸ் இஸ் 6, 5 கொடுத்துருக்காங்களா. ஃபைண்ட் தி 10th டேர்ம், 10வது உறுப்பு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம்னா ஏ கொடுத்துருக்காங்கம்மா. ஏ வேல்யூ எத்தனை? 6. காமன் டிஃபரன்ஸ் டி வேல்யூ எவ்வளோ சொல்கிறாங்க? 5. T10 எவ்வளோன்னு கேட்குறாங்க. அஸ் யூஷுவல் உங்களோட கையில் ஃபார்முலா இருந்தால் ஃபார்முலா எடுத்துக்கோங்க. T10க்கு வந்து பார்த்தீங்கன்னா a + n - 1 × d. ஏ வேல்யூ 6 ப்ளஸ் n - 1னா 10 - 1 எழுதிடலாமா? 10 - 1. டி வேல்யூ என்னது? 5 அப்படி எழுதிக்கிட்டோம். இப்போ 6 + 10 - 1 9 × 5. இப்போ ஆன்சர் என்ன ஆகுதுன்னு பாருங்க, 6 + 45. ஸோ ஆன்சர் இஸ் 51. சரிங்களா? இது அஸ் பர் ஃபார்முலா. ஓகே, ஃபார்முலா தான் இருக்கா, ஷார்ட்கட் இல்லைன்னா இருக்கு, புரிஞ்சவங்க எடுத்துக்கலாம். ஷார்ட்கட்டை ரொம்ப ஈஸி தான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் எதில் ஆரம்பிக்குது? 6ல் ஆரம்பிக்குது. அடுத்த நம்பர் 5. இப்போ நான் என்ன சொல்கிறேன், 6ல் ஆரம்பிக்கணும். அடுத்து டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சொல்கிறாங்க? 5ன்னு சொல்கிறாங்களா. இது 1வது நம்பர். சரிங்களா? அப்போ 2வது நம்பர் என்ன இருக்கும்? 6 கூட 5 கூட்டினா 11. 11 கூட 5 கூட்டினா 16. இது 3வது டேர்ம். 16 கூட 5 கூட்டினா 21. இது 4வது டேர்ம். 21 கூட 5 கூட்டினா 26. இது 5வது டேர்ம். யாரெல்லாம் எனக்கு இந்த ஃபார்முலாலாம் தெரியாதுப்பா, மனப்பாடமே பண்ண முடியாதுப்பா, கூட்ட தெரியும்ல, கூட்டல் வாய்ப்பாடு தெரியும்ல, இதை பண்ணிட்டு போயிருங்க. இதான கூட்டத்தொடர். ஒரே நம்பர் கூட்டிக்கிட்டே போகணும். ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து எழுதிக்கோங்க, டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க, அந்த டிஃபரன்ஸை கூட்டிக்கிட்டே போங்க. இந்த ஃபார்முலால எழுதி ஒரு தடவை தப்பு பண்ணி மறுபடியும் உள்ள வர்றது கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க இது எடுத்துக்கலாம். சரிங்களா? இதையும் ஷார்ட்டா சொல்றேன், வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க. இப்போ இதில் அப்படியே போய்கிட்டே இருந்தீங்கன்னா 6, 7, 8 இப்படியே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன வரும்? 31 6வது, 8வது 41, 10வது 51, 10வது வருமா? கேட்டிருக்கிறது 10வது டேர்ம் தானே. இப்படியே எழுதினா கூட ஆன்சர் 51 வந்துருச்சு பாருங்க. இப்படி எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு ஷார்ட் இருக்கு, இன்னொரு ஷார்ட்கட். அது எப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 6, 2வது நம்பர் 11. இப்போ எனக்கு 10வது டேர்ம் கேட்டிருக்காங்க. இப்போ 2வது டேர்ம் கேட்டா இந்த 1க்கு முன்னாடி இருக்குல்ல, 1ன்னு வருதா, இந்த 2ல் பாதி எவ்வளோ? 1. 4வது டேர்மும் பாருங்க 1ல் தான் முடியும். இப்போ 6வது டேர்ம் வந்தால் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? 31, 1ல் தான் முடியும். 7வது டேர்ம் 36, 8வது டேர்ம் 41, அடுத்து 46, அடுத்து 51. அப்போ கரெக்டாக அந்த ஈவன் டேர்ம் எல்லாம் எதில் வருதுன்னு ஒரு டைம் பாருங்க. 2வது டேர்ம் பாருங்க 11, 4வது டேர்ம் பாருங்க 21, 6வது டேர்ம் 31, 8வது டேர்ம் 41, 10வது டேர்ம் 51. அப்போ 12வது டேர்ம் எப்படி வரும்? 61, 14வது 71. இப்படி தானே போகும். இதான் லாஜிக். இந்த லாஜிக் படி போய்கிட்டு இருக்கிறப்போ நான் இப்போ எனக்கு 10வது டேர்ம் வேணுமா, லாஸ்ட் 1ல் தான் முடியும்னு நல்லா தெரியும் எனக்கு. 10ல் பாதி எவ்வளோ? 51. அவ்வளோதான். இந்த கொஸ்டினை பார்த்துட்டு அப்படியே ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். இந்த 6ம் 5ம் கொடுத்தா. சரிங்களா? இந்த லாஜிக்கு இந்த சால்வ் எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம சீக்வன்ஸ் எழுதி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு 4 நம்பர் தான் எழுதியிருக்கேன் சீக்வன்ஸ், எனக்கு ஃபுல்லாக எழுத முடியல என்னால். அப்படின்றப்போ ஃபுல்லாக எழுதிக்கிட்டே போகணுமானா தேவையில்லை. இப்போ இதே கொஸ்டின் எடுத்துக்கோங்க. இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் நம்பர் A = 6, டிஃபரன்ஸ் D = 5. சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்றேன், T 50வது உறுப்பு என்னன்னு கேட்குறேன். நான் 10க்கே போய்கிட்டு இருந்துச்சு, 50 வரை போகணுமானா போக வேணாம். இப்போ இதில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். T1 6 ஃபர்ஸ்ட், அது கூட 5 கூட்டினா T2 எத்தனை? 11, D3 16, T4 21. சரிங்களா? இப்போ இது இப்படியே போகுது. 2வது 11 வருது, 4வது 21 வருது. அப்போ 6வது என்ன வரும்? 31 வருமா? இப்படியே போனா நான் டைரக்டா 50வதுக்கு வர்றேன். இங்க இருந்து 2, 4, 6 ஈவன் நம்பர்லாம் எதுல முடியுது? 1ல தானே முடியுது. ஒரு 1 போட்டுருங்க ஃபர்ஸ்ட். 2ல பாதி இந்த 1, 3 வந்து 6. இதுதான் இது ஆட் நம்பர். 4ல பாதி 2, 6ல பாதி 3. அப்போ 50ல பாதி எத்தனை? 25. ஆன்சர் 251. இதுவும் அப்டேட் பண்ணா பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு 4 சீக்வன்ஸை வச்சு எவ்வளோ பெரிய நம்பர் கேட்டாலும் பண்ணலாம்.
இப்போ 100வது நம்பர் கேட்டால் என்ன சொல்லலாம்? 100ல் பாதி 50, 501 ஆன்சர். இதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? இப்போ நீங்கள் எனக்கு 1500 நம்பர் கேட்குறீங்க. 1500னா என்ன? 7501 ஆன்சர். ஏன்னா 1500வது நம்பர் வந்தால் 1500ல் பாதி எவ்வளோ எடுக்க போகிறோம்? 750. ஒரு 1 பின்னாடி போட்டால் முடிஞ்சது. ஏன்னா அதான சீக்வன்ஸு. 2 4 ஒன்று ஒன்றா முடிஞ்சிட்டு வருது ஈவன்லாம். அதில் பாதி தான் 2வது நம்பர்னா அதில் பாதி இருக்குது, 4வது நம்பர்னா அதில் பாதி இருக்குது, 6வது நம்பர்னா பாதி இருக்குது. நம்ம கேட்ட கொஸ்டின் பாருங்க, 10வது நம்பர் கேட்டாங்க, 10ல் பாதி 5 முன்னாடி இருக்குது. அப்போ 1500வது கொஸ்டின்னா 1500ல் பாதி 750 தானே முன்னாடி இருக்கும், பின்னாடி ஒரு 1 இருக்கும். அவ்வளோதான் லாஜிக். சரிங்களா? புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரிலாம் இருக்குமான்னு யோசிக்கணும். பட் சிங்கிள் ஃபார்முலா போதும் இல்லைன்னு சொல்லலை. உங்களோட என்லார்ஜ்மெண்ட், உங்களோட நாலேஜ் என்லார்ஜ்மெண்ட்டுக்காக எடுத்துக்கலாம், நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், நல்லா யோசிக்க முடியும். சரிங்களா? இது ஒன்று. ஓகே, 8வது கொஸ்டின். இது வந்து பாருங்க டிக்ரீசிங் ஆர்டர். 7வது கொஸ்டினுக்கு இதுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. இது ஆக்சுவலாக டிக்ரீசிங் ஆர்டர், குறைஞ்சிக்கிட்டே வருது. குறைஞ்சிக்கிட்டே வர்றப்ப என்ன கேட்குறாங்க? 15வது டேர்ம் கேட்குறாங்களா? 1 A 125. காமன் டிஃபரன்ஸ் டி எவ்வளோ வரும் இதில்? 2வது டேர்ம்லேருந்து முதல் டேர்மை கழிங்க. 120 125 கழிச்சிங்கன்னா -5. 15th டேர்ம் சொல்கிறாங்களா? T15 = என்ன? இது கொஸ்டின். இதை நம்ம வந்து ஃபார்முலா படி எடுத்தோம்னா A + T15க்கு என்ன போடுவோம்? A + n-1. அப்போ 14D போடுவோமா? அப்போ A வேல்யூ 125 + 14 × D வேல்யூ -5. அப்போ 125 - 70. ஸோ ஆன்சர் 55 அப்படின்னு வரும். சரிங்களா? ஓகே, இங்கே வந்துருச்சு. இதை நான் நார்மலாக பண்ணால் எப்படி பண்ணலாம்? 125 லாஜிக்கலா, 120, 115, 110 எவ்வளோ குறைஞ்சிக்கிட்டே வருது? 5 குறைஞ்சிட்டு வருதா? 5 குறைஞ்சிட்டு வருது. இதை நீங்கள் எப்படி யோசிக்கணும்னா, நல்லா ஃபர்ஸ்ட் மைண்டில் தெளிவாக எடுத்துக்கணும். டேர்ம்ஸு கேப்பு ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். இப்போ மொத்தம் ஒரு நம்பர், 2 நம்பர், 2 நம்பருக்கு இடையில எத்தனை கேப் இருக்கு? ஒரு கேப் தானே இருக்கும். 3 நம்பர் ஆனால் எத்தனை கேப் இருக்கும்? 2 கேப் இருக்கும். 4 நம்பர் ஆனால் 3 கேப் இருக்கும். ஏன்னா ஒரு கேப்புக்கு 5 குறையுதா? இவ்வளோதான் மைண்டில் எடுக்கணும். அப்போ உங்களுக்கு இங்கே என்ன சொல்கிறாங்க? 15வது உறுப்புன்னு சொல்கிறாங்களா? 1 2 3 4ன்னு 15 உறுப்பு வந்துச்சுன்னா கேப் எத்தனை இருக்கும்? 14 இருக்குமா? ஜென்ரல் டேர்ம். இங்கே 4 உறுப்பு இருந்துச்சு, கேப் 3. இங்கே 3 உறுப்பு இருந்தால் கேப் 2, 2 இருந்தால் 1 கம்மியாக இருக்கும் கேப்பு. அப்போ 15 உறுப்பு இருந்தால் கேப் எவ்வளோ இருக்கும்? 14. ஒரு கேப்புக்கு எவ்வளோ குறையுது? 14 5 அப்போ எவ்வளோ குறையும்? 70. இதை மைண்டில் இதை ஃபுல்லாக மைண்டில் எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான். 125ல் 70 குறைச்சா என்ன ஆன்சர் வருது? 55 வருதா? அவ்வளோதான் ஆன்சர். இப்போ நான் ஃபார்முலாவுக்கே வரல. பட் என்ன ரேஷியோ, என்ன அஸ்பெக்ட்னு தெரிஞ்சு பண்ணோம்னா ஃபார்முலாவே தேவையில்லை. ஃபார்முலாவும் சொல்லுவேன், நான் ஃபார்முலாவும் சொல்லியிருக்கேன். சரிங்களா? எது பெஸ்ட்டாக இருக்கோ எடுத்துக்கோங்க. இருந்தாலும் ஃபார்முலா எழுதிக்கிறது என்னை கேட்டால் பெஸ்ட்டு. ஏன்னா ஒரு சில இடத்துல இப்போ ஃபார்முலாவே கொஸ்டினாக கேட்டுருவோம், பொறுத்துக்களை கேட்குறாங்க. இப்போலாம் ரிப்பீட்டடாக பிசி எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்ஐயாக இருக்கட்டும், இப்போ லாஸ்ட் நடந்த குரூப் 4 இருக்கட்டும், ஃபார்முலா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார்முலாலாம் ரிப்பீட்டடாக கேட்டு விட்றாங்க. வீச்சுக்களு அதெல்லாம் வந்துருச்சு. ஏன் போன டைம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா கேட்டு விட்டாங்க. சரிங்களா? அதனால் ஃபார்முலாவாக படிங்க. ஃபார்முலா படித்து வச்சுட்டு ஷார்ட்கட் கற்றுக்கோங்க. நான் ஃபார்முலா வேணாம் எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் தான் போவேன் இருக்கக்கூடாது. ஃபார்முலாவை கற்றுக்கணும், ஆனால் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? பட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். 8 கொஸ்டின் முடிச்சிட்டோமா? ஓகே. ஹோம்ஒர்க் எத்தனை கொடுத்துருக்கேன்? 3 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இன்னும் 2 ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் இன்னைக்கு முடிகிறதுக்குள்ள. 13 நாள் வகுப்படக்கூடிய 9வது கொஸ்டின் இருக்குல்ல, எஸ், இதில் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். 4வது ஹோம்ஒர்க் பாருங்க. 3√3, 5√3 இப்படியே போய்கிட்டு இருக்கு. 12வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? 12th term. Find the 12th term of the given series, given AP. ஓகே, அப்போ இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் A வேல்யூ என்ன இருக்கு? √3. டிஃபரன்ஸ் D = என்ன? 3√3லேருந்து 1√3 கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 2√3. அது 3√3 கழிக்கலாம், இல்லை 5√3லேருந்து 3√3 கழிக்கலாம். அப்போ என்ன தான் வருது? 2√3 தான் வருது. சரிங்களா? இது A வேல்யூ, இது D வேல்யூ. ஓகே, வேற என்ன கட்டிருக்காங்க? T12. T12க்கு ஃபார்முலா என்னது? A + n-1 × D. இதுதான் Tnக்கான காமன் ஃபார்முலா. அப்போ T12 போட்டீங்க அப்படின்னா A + 11D. இங்கே இருக்கு பாருங்க, ஏவும் இருக்கு டியும் இருக்கு. A எத்தனை? √3 + 11 × D எவ்வளோ? 2√3. டோட்டலா √3 22√3. டோட்டலா எவ்வளோ ஆச்சு? 23√3 வருதா? இதுதான் ஆன்சர். 23√3. ஆப்ஷன் A இஸ் கரெக்ட். சரிங்களா? ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் சால்வ் பண்ணணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது.
இந்த ஃபார்முலா போட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த கொஸ்டினுக்கு. ஏன்னா இந்த ஃப்ளோவை பாருங்க. 1√3, ரெண்டாவது என்ன இருக்கு? 2 கிடையாது, 3√3 இருக்கா? 3√3, மூணாவது 5√3, இப்படியே போய்கிட்டு இருக்கு. இப்போ இதுல தெரியணும் உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 1, 3, 5 இதெல்லாம் என்ன நம்பர்? ஆட் நம்பர். இது 1வது உறுப்பு, இது 2வது உறுப்பு, இது 3வது உறுப்பு. சரிங்களா? இப்போ 1வது ஈவன் நம்பர் இதுனா சொல்லிடுவோம் 2, 2வது ஈவன் நம்பர் 4, 3வது ஈவன் நம்பர் 6, 4வது ஈவன் நம்பர் 8, 10வது ஈவன் நம்பர்னா 20. ஏன்னா 2ஆல பெருக்குனா ஈவன் நம்பர் கிடைச்சிரும். ஆனா அதே மாதிரி ஆட் நம்பர் கிடைக்குமானா கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா நல்லா யோசிச்சு பார்க்கணும். 2வது ஈவன் நம்பர் இது 4, ஆனா 2வது ஆட் நம்பர் இது 3. அப்போ 4க்கு முன்னாடி தானே இருக்கு. இப்போ 5வது ஆட் நம்பர், 5வது இரட்டைப்படை எண் எடுங்க 10. அப்போ 5வது ஒற்றைப்படை எண் 10க்கு முன்னாடி என்ன இருக்கு? 9. ஒரு இரட்டைப்படை எண் கிடைச்சா அதுக்கு முன்னாடி வந்தா அந்த ஒற்றைப்படை எண் கிடைக்கும். ஏன்னா இப்போ முதல் இரட்டைப்படை எண் எது? நல்லா சொல்லுங்க. 2 வருமா? அதோட ஒற்றைப்படை எண்ணா 2க்கு முன்னாடி என்ன இருக்கும்? 1. 2வது ஈவன் நம்பர் 4, அப்போ 4க்கு முன்னாடி என்ன இருக்கும்? 3. 3வது ஈவன் நம்பர் 3 2 6, அப்போ 6க்கு முன்னாடி என்ன இருக்கு? 5. இப்படியே வரணும். இப்போ 12வது உறுப்பு கேட்குறாங்களா? 12வது ஈவன் நம்பர் என்னது? 12 2 24. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் என்ன இருக்கும்? கண்டிப்பா 23 தானே? 23√3, அவ்வளோதான். ஆன்சர் வந்துருச்சா? இதுக்கு எதுக்கு ஃபார்முலா? கான்செப்ட் தான். நமக்கு அந்த ஆட் நம்பர், ஈவன் நம்பர், பிரைம் நம்பர், காம்போசிட் நம்பர், அதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர், இதெல்லாம் மைண்டில் இருந்தா சப்போ மேட்ரு. இதெல்லாம் இதுக்கு ஃபார்முலாக்கே வர வேணாம். டப்புன்னு 3 சீக்வன்ஸ் எழுதுறோமா, அடுத்து எங்கே கேட்குறாங்களோ அங்கே போயிடலாம். டப்புன்னு போன கொஸ்டின் போன மாதிரி தான். 5 5 குறையுதா, 5 5 கூடுதா, இல்லை இந்த மாதிரி ஆட் நம்பர் ஈவன் நம்பர் வருதா, அவ்வளோதான். ப்ரிடிக்ட் பண்ணி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, சரிங்களா? இதில் ஒரு கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்று இருக்குது. ஹோம்ஒர்க் 4 எழுதிக்கோங்க. ஹோம்ஒர்க் நம்பர் 4 நோட் பண்ணிக்கோங்க. இது 4 ஹோம்ஒர்க்கும் கீழே பண்ணி ஆன்சர் கமெண்ட் பண்ணணும். சரிங்களா? ஒர்க் அவுட் பண்ணி 5√2, 7√2, 9√2 என்ற தொடரின் பதினைந்தாவது உறுப்பு. Find the 15th term of the given series. இது ஹோம்ஒர்க் நம்பர் 4. 4 ஹோம்ஒர்க் பண்ணி கீழே ஆன்சரை கமெண்ட் பண்றீங்க. சரிங்களா? பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இங்கே நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை வச்சு வேறு ஒன்றும் பண்ண முடியாது ஆன்சர்லாம். சரிங்களா? உங்களுக்கு ஒரு ரிவிஷன், உங்களுக்கு ஒரு ஃபாலோ அப் இருக்கிற மாதிரி. ஸோ எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலேஷன், யார் யாரெல்லாம் டெய்லி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியும். அதுக்காக தான். இப்போ இது பாருங்களேன், 13ஆல் வகுப்படக்கூடிய 2 இலக்க எண்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்குறாங்களா? இதுக்கு நீங்கள் அவ்வளோ தூரம் பெருசாலாம் கால்குலேட் பண்ண அவசியம் இல்லை. வெறும் நம்பரில் 13வது வாய்ப்பாடு தெரியுமா? 1 13 13, 2 13 சார் 26, 3 13 சார் 93, 39, அப்படியே போய்கிட்டு இருக்கீங்க. 13வது வாய்ப்பாடுல நல்லா பார்த்தோம்னா 7 13 எவ்வளோ? 91. வாய்ப்பாடு தெரிஞ்சா 91, அதுக்கப்புறம் 104, அதுக்கப்புறம் 117, அதுக்கப்புறம் 130. 10 வரை தெரிஞ்சா கூட போதும். இதை நம்ம எடுத்துடலாம் ஈஸியா. இப்படி இருக்கா? இதை 2 டிஜிட்னா இதோட முடியுது பாருங்க. ஏன்னா கேட்டிருக்கிறது 2 டிஜிட் நம்பர், 2 இலக்க எண். அப்போ இதை எனக்கு எழுதணும், கவுண்ட் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. இதை எழுதிட்டு டைரக்டா இது 1வது நம்பர், இது 2வது, அப்படியே வந்தீங்கன்னா இது 7 13 எவ்வளோ? 91. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 7 நம்பர் இருக்கு. அவ்வளோதானே ஆன்சர். 2 டிஜிட் நம்பர் 7. இதை ஃபார்முலா படி கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் இல்லை, இந்த 13 ஏன்னு எடுக்கணும். A is equal to 13, லாஸ்ட் L is equal to 91. ஏன்னா அதான் கடைசி நம்பர். என்ன கேட்குறாங்க? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தானே, டிவிசிபிள் பை 13. அப்போ டியும் 13 தான். 13ல் வகுப்படுதுனால டி 13 தான். அப்போ எண்ணுக்கு ஃபார்முலா L minus A by D plus 1. அப்போ 91 minus 13 by 13 plus 1. 93 minus 13 எவ்வளோ? 78 by 13 plus 1. கேன்சல் பண்ணீங்கன்னா 6 13 78. அப்போ 6 plus 1 7. இது அஸ் பர் ஃபார்முலா. இது நார்மல் லாஜிக். எது வேணுமோ எடுத்துக்கோங்க. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 10. நெக்ஸ்ட் இதுல ஒரு ஹோம்ஒர்க் எழுதிக்கோங்க. ஹோம்ஒர்க் நம்பர் 5, லாஸ்ட் ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க் நம்பர் 5 இந்த மாடல்ல இப்போ லாஸ்ட் பார்த்தோம்ல,
அந்த மாதிரி எழுதிக்கலாம். 13ஆல் வகுப்படக்கூடிய பார்த்துருக்கோமா? ஓகே, 11ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க எண்களின் எண்ணிக்கை. சரிங்களா? அது how many 3-digit numbers are divisible by 11? இது நம்ம நார்மலான லாஜிக் தான். சரிங்களா? இதை சால்வ் பண்ணுங்க. இப்போ இந்த ஹோம்ஒர்க் முடிங்க. இன்னும் உங்களுக்கு முடியலை, இதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்என் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்கு, கூடுதல் சம் ஆஃப் தி நம்பர்ஸ். ஏன்னா அதில் கால்குலேஷன் வந்து கொஞ்சம் டஃபாக, அதாவது ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? எஸ்என் இதில் இன்னொரு பார்ட் இருக்கு. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 6வது பார்ட்டு ஜிஎஸ் பார்த்துருப்போம், கிவன் சீரிஸ். 7வது பார்ட்டில் ஏபி இதில் முடியாது, அடுத்த பார்ட்டில் ஏபி தான் வரும், அதுக்கு அடுத்த பார்ட்டும் ஏபி தான். ஏன்னா இதில் வந்து இந்த எஸ்என் பெருசாக வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆர் கம்பைன்ட் டைப் ஒன்று வரும். சரிங்களா? இன்னும் 3 டைப் பெண்டிங் இருக்குது. இதை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் டைப் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் இன்னும் இது 3 முடிக்கலை. சரிங்களா? முடிஞ்ச வர இந்த 3மே நெக்ஸ்ட்டு வீடியோ 8ல் கம்ப்ளீட் பண்ணுறேன். சரிங்களா? தென் வீடியோ நம்பர் 9மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக். எல்லாத்தையும் பார்க்கணும். ஏன்னா ஸ்கூல் புக்கில் இப்போ நான் முடிச்சதே பாதி முடிச்சிட்டோம். நம்ம திரும்ப ஸ்கூல் புக் எடுத்து அப்படியே ரீகால் பண்ணி விட்டு முடிச்சதா சொல்லிடுறேன், இந்த சம்மெல்லாம் இந்த டைப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் முடிக்காத பார்த்துக்கலாம்.